ஹாய் மக்களே! இன்னைக்கு காணும் பொங்கல் அப்படின்றதுனால எல்லாருமே சொல்லவே வேணாம். வீட்லருந்து வெளியில கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாம் எங்கே போவாங்க? பீச் போவாங்க, பார்க் போவாங்க, சுற்றுலா பொருட்காட்சி, எம்ஜிஎம், விஜிபி, கோல்டன் பீச் அது மாரி போவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டர்லா வந்துடுச்சு அப்படின்றதுனால வண்டர்லா போவாங்க. ஆனா நம்மலாம் பார்த்தீங்கன்னா, எந்த லாக்கும் போகவே முடியாது. வீட்டுக்குள்ளவே தான் இருக்கணும். ஏன்னா, நமக்கு சுத்தி ஜீவன்கள் இருக்கு அப்படின்றதுனால நம்ம இந்த வண்டர்லாவ பத்தியும் யோசிக்க முடியாது. குயின்ஸ்லாண்டு இதெல்லாம் கனவுல கூட எ யோசிக்கக்கூடாது. அது யோசிக்கவும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தனியா இருக்கோம் அப்படின்றதுனால, நம்மள நம்பி ஜீவன்கள் இருக்கு. அது இல்லாம உடம்பு சரியில்லாம அம்மா வேற இருக்காங்கன்றதுனால, இவங்களெல்லாம் விட்டுட்டும் போக முடியாது. நான் ஜஸ்ட் சும்மா சொன்னேங்க. இதெல்லாம் நம்மளால நெனச்சு பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு. பட் எனக்கே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது போறதுக்கு. ஏன்னா நம்மளால போறோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனா ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போலாம். ஆனா போகும்போதே பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்மளோட மனசு ஃபுல்லாவே நம்ம வீட்லயே தான் இருக்கும். கோழிங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல, குரங்கு அமர்க்களம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி இதே மாதிரியே நம்ம இந்த மைண்ட் செட்டப்ல இப்படி போறதுனால எங்க ஊர் ஏரி பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு. இந்த மைண்ட் செட்டப்ல நம்ம போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அது போற அந்த ஹேப்பியா இருக்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. எப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுன்றதுனால, நம்ம எங்கேயும் போறதில்ல. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களே கிடையாதுங்க. நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. ஃப்ரெண்ட் இல்லாம எப்படிங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வேற ஊர்ல இருக்காங்க. அதனால அவங்ககிட்டலாம் எனக்கு கான்டாக்ட் கிடையாதுன்றதுனால, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையவே கிடையாதுங்க. நான் மட்டும் தனியா தான். எங்க போனாலும் தனியா போறது. எங்க போறது? எங்கனா போனா கோயிலுக்கு போறது, மார்க்கெட் போறது அவ்வளோதான். இப்போ நம்ம மளிகை கடை வச்சிருந்தோம். அந்த கடையும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா, சர்ஜரிக்கு அப்புறம் கொஞ்சம் நெறைய ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுனால, சரி எல்லாரும் போற மாரி இன்னைக்கு காணும் பொங்கலுக்கு நம்ம போணுமே அப்படின்றதுனால, காலையிலே நான் கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வேலைய முடிச்சுட்டு ஐயப்பன் கோயில்ல போயிட்டு ஒரு சாமிய பார்த்து ஒரு சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. காலையில 11 மணிக்குன்றதுனால, இந்த சைடு போயிட்டா அந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா, இங்கேருந்து பக்கத்தில தான் அந்த ஐயப்பன் கோயில் அப்படின்றதுனால, காலையில கிளம்பிட்டேன். அ அதாவது ஏன்னா, இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அம்மா இப்பலாம் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆரம்பிச்சதுலேருந்து அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, நானே செஞ்சுர்றேன், சமைச்சிர்றேன். நீ காய்கறி மட்டும் வெட்டி வச்சுரு அப்படி சொல்லிர்றாங்க. அதனால இன்னைக்கு சாம்பார் செய்றதுக்காக நான் வெறும் இந்த பெங்களூர் கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு, கேரட், பீன்ஸ் பொரியல் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, நான் கிளம்பி வந்துட்டேன். எங்க ஊர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதாவது வண்டியில போகும்போதே பார்த்தீங்கன்னா, காடுகள் நெறைய இருக்கும். காட்டுக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அ எப்படி சொல்றது? நல்ல இயற்கையா இருக்க மாரி இருக்கும். ஒரு பிளசன்ட் லுக்கோட நம்ம என்ன மைண்ட் டென்ஷன்ல அப்படியே போனாலும், இந்த 2 பக்கமும் அப்படியே கிரீனரியா இருக்கிறத பார்க்கும்போது பிளசன்ட்டா இருக்கும். இதுக்கு நடுவுல மயில் வேற நடுவுல நடுவுல ஓடுமா, அத கொஞ்ச நேரம் நின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னுமே எனக்கு ரிலாக்ஸா இருக்க மாரி இருக்கும். இப்ப நம்ம இந்த ரோடு போறோம் இல்லைங்களா? இந்த ரோடு எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா, திருவடி சூலத்துலருந்து பைரவர் கோயிலுக்கு போற ரோட்ல கனெக்ட் ஆகும். இன்னைக்கு நான் திருவடி சூலம் ரூட் வழியா போகல. அதாவது திருவடி சூலம் கருமாரியம்மன் கோயில் ரூட் வழியா போல. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு காணும் பொங்கல் ஒண்ணு, அது மட்டும் இல்லாம மேல்மருவத்தூர்லேருந்து வரவங்களோட அந்த பக்தர்களோட கூட்டமும் அதிகமா இருக்கும் அப்டின்றதுனால, நம்மளால அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆயிடும். வெயிட் பண்ண முடியாது அப்டின்றதுனால, நான் இந்த ரூட்ல வந்துட்டேன். இப்ப நீங்க லெஃப்ட் கட் பண்ணி போனீங்க அப்டின்னா, பைரவரோட வீடு. இதோ பார்த்தீங்களா, இந்த ஆட்டோலாம் போறாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் பைரவர் பார்க்க போறாங்க. இந்த ரைட் சைட் கட் பண்ணோம் அப்டின்னா, கொஞ்ச தூரம் போய் ரைட் திருப்பி கட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, அந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு கட் ஆயிடும். இது ஸ்ட்ரெய்ட்டா எங்க போகும் அப்டின்னா, திருவடிசூலம் ஊருக்குள்ள போகும். அதாவது திருவடிசூலம் ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வெளியில மெயின் ரோட் போயிடும். இந்த இடத்துல ரோடு நல்லாவே இருக்கவே இருக்காதுங்க. இந்த இடத்துல ரோடு ரொம்ப மோசமா இருக்கும். அதனால சரி இது கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வண்டியே ஒரு டுபாகூர் வண்டி. இந்த டுபாகூர் வண்டியில நம்ம கேமரா வச்சு எடுக்கிறது, அதுக்கு மேல டுபாகூர் அத பார்த்தீங்களா? ஆடுறது பார்த்தீங்களா? பயங்கரமா ஆடும். இது வேற ரோடு வேற நல்லா இல்ல. இதில எங்கேருந்து நம்ம ஒழுங்கா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலயே நான் கட் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டேன். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க திருவடிசூலம் கோயிலுக்கு போறதுக்காக மெயின் ரோட்லேருந்தே நடந்து வராங்க. தெரியுதுங்களா? இவங்கலாம் ரொம்ப தூரம் நடந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல உள்ள நடக்கணும். வெயில் வேற. எல்லாம் பசங்க, எல்லாம் குட்டி குசுமானுங்க எல்லாம் நடந்து போதுங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு போனோனே. இந்த சைடு ஒரு கடைங்களும் கிடையாது.
கோவிலாண்ட ஏதாவது ஹோட்டல் ஏதாவது போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாது. இன்னொன்னு இங்க ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இருக்குமான்னு பார்த்தேன். இந்த டைம்ல அவங்க ஷேர் ஆட்டோ விட்டுருக்கலாம். ஏன்னா காணும் பொங்கலுக்கு நெறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே வந்து அ ஆட்டோவே இல்லங்க. ஷேர் ஆட்டோவே இல்லாம நார்மலா எல்லாருமே நெறைய பேர் நடந்து தான் போனாங்க. அப்படியே எனக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நெறைய ரஷ் இருக்கும் அப்படின்றதுனால, ஒரு வண்டியா அப்படியே கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேனு, காரு, பைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அட்ட மேனிக்கு அப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுங்க. இன்னைக்கு சொல்லவா வேணும்? காணும் பொங்கல்னா பயங்கர ரஷ்ஷு. திருவடிசூலம் கோவிலுக்குள்ள அந்த கருமாரியம்மன்னா பார்க்கறதுக்குன்னா, எத்தன மணி நேரம் ஆகும்? அது இல்லாம 108 திவ்ய தேசம் வேற இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஆனா நம்மளோட சேனல்ல இதுவரைக்கும் நான் திருவடிசூலம் கருமாரியம்மன் கோயில பத்தியும் நான் போடவே இல்ல. நான் வந்து பைரவர் கோயில் பத்தியும் போடவே இல்ல. ஏன் அப்டின்னா எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு நமக்கு ஒரு நேரம் இருந்தா தாங்க போ முடியும். அதனால வந்து என்ன அந்த சாமிங்க ஒண்ணும் கூப்பிடல அப்படின்றதுனால, சரி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூரோட பக்தர்களோட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரீயாவே வந்து வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்றதுனால, இப்ப தைப்பூசத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டுபாகூர் கேமரா படபடன்னு கடகடான்னு ஆட ஆரம்பிச்சுச்சா, சரி இத வச்சுக்கினே எப்படினாலும் நம்ம ஒப்பேத்த வேண்டியது தான். ஏன்னா இதுக்காக ஒரு புல்லட்டா நம்ம வாங்க முடியும். நம்மளே வந்து காரி மூஞ்சின்னுக்குறோம். அதனால இது எப்படினாலும் புடிச்சு கிடிச்சு எடுக்கலான்னு சொல்லி வண்டிய நிறுத்தி நிறுத்தி எடுத்தா ஆட்டோவா போது லைன் கட்டிக்கின்னு. ஆட்டோ போது, வேனு போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருவடி சூலத்தோட ஊரு இதெல்லாம். இந்த இடத்துல ரோடுங்களே வந்து சரி இருக்காது. அப்படியே பள்ளமும், மேடுமா இருக்கும். நம்ம வண்டி வந்து அப்படியே பெரிய ஒரு 2, 3 லட்ச ரூபா வண்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்படி ஸ்டாண்ட்ல வந்து அப்படி மொபைல் வச்சோன்னே, அப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னே, அப்படி ஷேக் இல்லாம இருக்கும். இதுவே வந்து டுபாகூருன்றதுனால என்ன ஆகுது அப்படின்றதுனால வந்து அதால தாக்கு பிடிக்க முடியல. திணறுது. என்ன எவ்வளோ பெரிய வெயிட்டு இந்த மொபைல எடுத்து எத்தையோ வச்சுட்டான். நமக்கு மூச்சு வாங்குதுன்ற மாரி அப்படியே மூச்சு இறைக்குது பாருங்க. உங்களுக்கே தெரியும். வீடியோஸ் பார்க்கும்போது, "என்னடா இப்படி இரையுதே!" அப்படின்ற மாரி. என்னங்க பண்றது? நம்மளோட வறுமைக்கு ஏத்த மாரி தான் நம்ம மாறி போயே ஆகணுன்ற மாதிரி. பார்த்தீங்களா, எவ்வளோ வேனுங்கள் போகுது. அதே மாதிரி வந்து நெறைய பேரு வந்து என்ன கமெண்ட்ஸ்ல கேட்டுருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு சொல்றீங்க. வீட்லயும் வந்து அம்மா மட்டும் தான்றாங்கன்றீங்க. நீங்க வெளிலயும் போமாட்டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு போர் அடிக்காதா? ஃப்ரெண்டுங்க யாருமே இல்ல. உங்களுக்கு தனியா இருக்கிறது ஃபீல் இருக்காதா? இப்ப நீங்க எங்கனா கோயிலுக்கு போகும்போதும் தனியா தான் போறேன்னு சொல்றீங்களே. இப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டனா ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தா பேசிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, பேசிட்டு போலாம்லன்னு தான் நமக்கு தோணும். ஆனா நமக்கு தான் ஃப்ரெண்டுங்களே இல்லையே! யாருமே கிடையாதே! நம்ம வந்து தனியா தானே இருக்கிறோம். அப்ப இல்லாத ஃப்ரெண்ட்ஸுங்கள போய் எங்க போய் யாருங்கள கூப்பிட்டுக்கின்னு வாங்க போலான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசின்னு இருக்கிறது. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இப்போ பெங்களூர்லேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் முடிஞ்சு, திருவடிசூலம் வந்து பைரவர் கோயில் முடிஞ்சு, திருப்போரூர் போயிட்டு, மகாபலிபுரம் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ரூட்லேருந்து அவங்க அடுத்த வேற ஊருக்கு அவங்க வந்து வேற டூருக்கு கிராஸ் பண்ணி போவாங்க. இப்ப பெங்களூர் பஸ் தான் உள்ள போச்சு. தென் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்டின்றதுனால நம்ம அப்டியே நெனச்சுட்டுனா ஃபீல் பண்ணிட்டுனா இருக்கக்கூடாது. அட போடா அடுத்த வேலைய பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? சரி நமக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? நம்மளே நமக்கு ஃப்ரெண்ட் மாதிரி வந்து நம்ம பாட்டு ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு. இதில ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டார், "நீங்க காதுல ஏதாவது ஒண்ணு பாட்டு கீட்டு கேட்டுக்கின்னு அப்படியே வண்டி ஓட்டுவீங்களாண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு. காதுலலாம் ஹெட்செட் வச்சுட்டுனா வண்டி ஓட்டுற பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படியே போவேன். ஏதாவது ஒண்ணத்த நெனச்சுட்டு அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க கிளம்பணுமோ, எங்க போய் முடிய வேண்டிய இடம் இருக்குதோ, அந்த இடம் சீக்கிரமாவே வந்துரும். அதே மாரி தான் இன்னைக்கு கண்டிப்பா நான் நெறைய கூட்டம் இருக்கும். ஏன்னா, அனுமன் ஜெயந்திக்கு, நியூ இயருக்கு எல்லாருக்குமே வந்து இங்க ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து பயங்கர ரஷ் இருந்துச்சு. சரி இன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனா இன்னைக்கு வந்து கூட்டம் ரொம்ப கம்மியா இருந்தது. சனிக்கிழமை தான். ஆனா கூட்டம் கம்மியா இருந்தது. ஒருவேள மக்கள் எல்லாமே ஒரு 10 மணிக்கு நல்லா சாப்பிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா வருவாங்க போல இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் காலியா தான் இருந்தது. சரி இவர்கிட்ட எப்பவுமே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்ப நான் ரொம்ப ஒரு மும்முரமா இருக்கேன். ஏன் அப்படின்னா, 3வது சர்ஜரிக்கு அப்புறம் சனிக்கிழமை எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை இவர வந்து பார்த்தே ஆகணும். நம்ம கையில காசு இருக்குது, இல்ல வெத்தல மாலை வாங்கி போடுறதுக்கு இருக்குதோ, இல்லையோ, இல்லன்னா கூட அவர வந்து ஒரு கையெடுத்து கும்பிட்டு ஒரு ஒரு "அப்பா நான் நல்லா இருக்கிறேன்ப்பா" அப்படின்ற வார்த்தைய அவர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வேலைய பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுனால, இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா கூட பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி வந்துட்டேங்க. வந்தவுடனே இங்க கோவில்ல இருக்க அப்பா என்ன கேட்குற ஒரே ஒரு விஷயம், "எப்படிப்பா இருக்கிற? உடம்பு இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு.
அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ ஓரளவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு சில பிரச்சனைகள் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த கோவில்ல வந்து நீங்க தீராத நோய் ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நீங்க வெண்ணெய் பக்கத்துல இருக்கீங்க. நீங்க இந்த செங்கல்பட்டு சரவுண்டிங்ஸ்ல இருக்கீங்கன்னா, அ வெண்ணெய் வாங்கிட்டு வந்து குடுத்தீங்க அப்படின்னா வந்து, அப்பா வந்து வெண்ணெய வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு, அந்த வெண்ணெய வந்து குடுப்பாரு. அந்த வெண்ணெய கொஞ்சம் நீங்க உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு அடிபட்ட இடமோ, இல்ல ஆறாத புண் ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த புண்ணு மேல வந்து நீங்க தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா, சத்தியமா சொல்றேங்க, அந்த பிரச்சனை தீர்ந்தே போயிடும். நீங்க வந்து அடிக்கடிக்கு இங்க வந்து இந்த புலிக்குடி வனத்தில இருக்க ஆஞ்சநேயர் பார்க்க வரலனா கூட, நம்ம வீடியோ மூலியமா கூட நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்து அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. "அப்பா என்னால இவ்வளோ தூரம் வர முடியல. எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைய வந்து நான் தூரத்துல இருந்தாவது எப்படினாலும் நான் வந்து இப்போ நம்ம சேனல் மூலியமா கூட நான் நிறைவேத்துறேன். அப்படின்ற மாரி வேண்டிக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால அவங்க வெண்ணெய் வாங்கின்னு வந்து குடுத்துருக்காங்க. அந்த வெண்ணெய எடுத்து அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஆஞ்சநேயரோட அந்த வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல வச்சுடுவாரு. வச்சுட்டு அவருக்கு வந்து நல்லா பாருங்க நல்லா வச்சுட்டாரு. நல்லா பூஜை பண்ணி முடிச்சுட்டு அத பிரசாதமா குடுப்பாரு. அந்த பிரசாதத்த எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து தீர்ந்து போக ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, என்னோட லைஃப்ல வந்து அந்த மாரி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்தது அப்படின்றதுனால தான், நான் ஆஞ்சநேயர வந்து இப்போ வந்து சனிக்கிழமை, சனிக்கிழமை வந்து பார்க்கலாம். ஆனா வந்து பார்க்கறதுக்கு வந்து நமக்கு டைம் இல்ல அப்படின்றதுனால, சனிக்கிழமை சனிக்கிழமையாவது வந்து நம்ம பார்த்துடலான்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுட்டேன். கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் அப்படி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆட்டோல பார்த்தீங்களா, இந்த ஷேர் ஆட்டோ எல்லாமே வந்து செங்கல்பட்டுலேருந்து வர ஷேர் ஆட்டோ எல்லாம் குட்டியும், குஸ்மானமுமா எல்லாம் போதுங்க. லைன் கட்டிக்கின்னு வண்டியில ஏறி உட்காந்துக்கின்னு, இந்த வெயில் வேற. இன்னைக்கு என்னவோ வந்து மத்த நாள கம்பேர் பண்ணும்போது காலையில 8:30, 9 மணிக்குன்னா அடிச்சு தும்சம் தூக்குது வெயிலு. பயங்கர இந்த வெயில்லயே நமக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்து அப்படியே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம அந்த பக்கம் போனோம் இல்லைங்களா? அப்படியே அந்த அந்த பக்கமா ஐயப்பன் கோயிலுக்கு போயிடலான்னு போனேன். அப்பதான் நெனச்சேன், மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு எங்கனா வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நல்லா ஜாலியா ஃபேமிலியோட வந்து அப்படியே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, நல்லா ஊரெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு, நைட்டு டின்னர் எல்லாம் வீட்ல வந்து சாப்பிடுவாங்க போல இருக்கு. பட் நமக்கு வந்து அது சுத்தமா பழக்கமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அது ஃபேமிலியும் அந்த அளவுக்கு ஒண்ணும் சொல்ற அளவுக்கு ஃபேமிலியும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படின்றதுனால வந்து நமக்கு இந்த மாரி வெளியிலலாம் போயிட்டு வந்து பழக்கம் இல்லன்றதுனால, ஏதோ நம்மளால முடிஞ்சது வந்து ஏதாவது ஒரு கோவில்ல போயிட்டு சுவாமிய போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு, இந்த வருஷத்த நல்ல வருஷமா வந்து கொண்டு போப்பா, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல மலைகள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மாட்டு பொங்கல் முடிஞ்சோனே அந்த மாடெல்லாம் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சும்மா சூப்பரா வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. அப்படியே காட்டுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள வந்து அப்படியே நினச்சிட்டே அப்படியே ஓட்டிட்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, வீடும் வந்து சேர்ந்துருவேன். இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணி போகும்போது வந்து லைக்கு, சப்ஸ்கிரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!